anbumagal சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இறால் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சீக்கிரமா 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். வானலை காய வச்சுட்டு அதில் நம்ம இறால் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். நான் ஆல்ரெடி இறால் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதில் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணி பெசரிக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் நம்ம இறாலை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரெண்டு சைடும் ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். இறால் நல்லா வெந்ததும் நம்ம அதை தனியாக பிளேட்டில் எடுத்துக்கலாம். நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிறதால இறால் கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருக்கும். ஃபாஸ்ட் ஃபுட்டில் செய்கிற ஃப்ரைட் ரைஸ் வேறு மாதிரி இருக்கும். அது வேணா சொல்லுங்கள், நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி எக் ஃப்ரைட் ரைஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். வறுத்த எண்ணெயிலேயே 2 முட்டையை நான் ஆட் பண்ணுறேன். முட்டை ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் நம்ம காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் லைட்டாக குக் ஆனதும் அதுக்கப்புறம் நம்ம மற்ற காய்கறிகள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகா, பீன்ஸு, கேரட்டு, கோஸ் இது எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் குக் பண்ணால் போதும். ரொம்ப குக் பண்ணிட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற டேஸ்ட்டு இருக்காது. அதனால் லைட்டாக ஒரு 2-3 தடவை கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக நான் உப்பை ஆட் பண்ணுறேன். காய்க்கும் முட்டைக்கும் மட்டும் நான் உப்பை ஆட் பண்ணுறேன். நம்ம இறால் வறுக்கும் போதே உப்பு போட்டு வறுத்துட்டோம். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். அதேமாதிரி நான் சாதம் வடிக்கும் போதும் உப்பு போட்டு வடிச்சிட்டேன். உங்களுக்கு சாஸ் வேணும்னா இந்த டைமில் நீங்கள் சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸும் சில்லி சாஸும் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சாஸ் ரொம்ப உடம்புக்கு கெடுதல், அதனால் நான் அதை ஆட் பண்ண மாட்டேன். ரைஸ் கொஞ்சம் விரையாவே வடிச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். சாதம் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கிளறக்கூடாது. அடியிலேருந்து லைட்டாக கிளறினா போதும். ஹாப்பிமா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஃப்ரைட் ரைஸோட ஃப்ளேவருக்காக நான் இதை ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிடலாம். நான் மிளகு கடையில் வாங்கி நான் அதை மிக்ஸியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்? கொத்தமல்லி, புதினா. அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி புதினாவை போட்டுட்டு கிளறிட்டோம்னா நம்மளோட ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, செம்ம எம்மியாக இருக்குது, பார்க்கும் போதே கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.